Hello friends, நம்ம இன்னைக்கு 5th February 2023 afternoon நடந்த TNTET paper 2 maths questions ஓட part 2 வீடியோ பார்க்க போறோம். Question number 161. Simplify 40 plus 3 into 9 divided by 9 minus 1. So இந்த எக்ஸ்பிரஷன்ல நிறைய mathematical operations இருக்கு. அப்ப நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணோம்? V Bodmas rule. இதுல first வந்து பாத்தீங்கன்னா பார் எதுவுமே இல்ல, பிராக்கெட்ஸும் இல்ல, ஆஃப் இல்ல, டிவிஷன் இருக்கு. இப்போ first division தான் சால்வ் பண்ணணும். 9 divided by 9 என்னது is 1. இப்போ 40 plus 3 into 1 minus 1. Next multiplication. 3 into 1 is 3. இப்போ 40 plus 3 minus 1. Next addition. 40 plus 3 is 43 minus 1. Next subtraction. 43 minus 1 is 42. Option C. Question number 162. Match the following. First subdivision A பாருங்க. Unit digit of 25 power 20. இப்போ 25ல units digit என்ன இருக்கு? 5. 5 ஓட பவர் என்ன பவர் இருந்தாலும் அதோட வேல்யூ வரும் இல்லையா, அதோட units digitம் 5 தான் இருக்கும். For example, இப்போ பாருங்க 5 square is equal to 25. Units digit 5. 5 cube is equal to 125. Units digit வந்து 5. அதே மாதிரி 15 square is equal to 225. Units digit 5. 25 square 625. யூனிட்ஸ் டிஜிட் வந்து 5. இந்த மாதிரி நம்ம கேட்டிருக்க நம்பரோட யூனிட்ஸ் டிஜிட் வந்து 5 இருந்துச்சுன்னா அதோட என்ன பவர் இருந்தாலும் அந்த வரப்போற வேல்யூவோட யூனிட்ஸ் டிஜிட் வந்து இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ யூனிட்ஸ் டிஜிட் ஆஃப் 25 பவர் 20 வந்து இஸ் 5. சப்டிவிஷன் ஏ வந்து 4க்கு மேப் ஆகுது. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பி 48 into 10 into 7 பவர் 0. நமக்கு என்ன தெரியும்? எனி நம்பர் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே என்ன நம்பர் வந்தாலும் அதோட பவர் 0 இருந்தால் ஆன்சர் வந்து இஸ் 1. ஸோ பி வந்து 5க்கு மேப் ஆகுது. இப்போ சி பாருங்க 3 power 8 divided by 3 power 7. கீழே இருக்க 3 வந்து நியூமரேட்டருக்கு வரும்போது பவர் வந்து மைனஸில் வரும். அப்போ மேலே ஏற்கனவே பவர் 8 இருக்கு, இங்கே வந்து -7. இப்போ 3 power 1 இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ சி வந்து 1க்கு மேப் ஆகுது. டி பாருங்க 2 power 0 வந்து இஸ் 1. ஏன்னா எனி நம்பர் பவர் 0 வந்து இஸ் ஈக்குவல் டு 1. 3 power 0 இஸ் ஈக்குவல் டு 1 இன்டூ 2. இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா we get 2. இப்போ டி வந்து 3க்கு மேப் ஆகுது. இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ. ஏ வந்து 4க்கு மேப் ஆகுது, பி வந்து 5க்கு மேப் ஆகுது, சி வந்து 1க்கு மேப் ஆகுது, டி வந்து 3க்கு மேப் ஆகுது. Question number 163. What is the area of the triangle AOC? From the given figure. தரப்பட்டுள்ள படத்திலிருந்து முக்கோணம் AOC இன் பரப்பளவு என்ன? இப்போ ட்ரையாங்கிளை பொறுத்தவரை நமக்கு ஏரியா ஃபார்முலா என்ன தெரியும்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு half into பேஸ் into height. இப்போ இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் என்ன வரும்? AC. இதான் வந்து இந்த ட்ரையாங்கிளோட பேஸ். ஹைட் வந்து BO. இதான் வந்து ஹைட். இப்போ ஹைட் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க 8ன்னு. இப்போ இட் இஸ் ஈக்குவல் டு half into ஹைட் வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. பேஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இஸ் 90 டிகிரி. இப்போ இந்த ட்ரையாங்கிள் ABO மட்டும் பாருங்க. இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதை வச்சு நம்ம இந்த சைடு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் யூசிங் பித்தாகரஸ் தியரம். இப்போ என்னது ஹைபோட்டனஸ் சைடு வந்து 17 யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 17 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். 17 ஸ்கொயர் வந்து 289 இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் வந்து 64 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். 289 மைனஸ் 64 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். 225 is equal to x square. இப்போ x is equal to 15. ஏன்னா 15 square is 225. ஓகே, x ஓட வேல்யூ வந்து is equal to 15. நெக்ஸ்ட் y ஓட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். இப்போ பேஸ் வந்து is equal to x plus y. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இப்போ இந்த ட்ரையாங்கிள் CBO இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இங்கேயும் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஹைபோட்டனஸ் சைடு வந்து 10. 10 ஸ்கொயர் is equal to 8 ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். 100 is equal to 64 plus y square. Y square is equal to 100 minus 64 is equal to 36. இப்போ y square வந்து is equal to 36 னா y is equal to 6. இப்போ பேஸ் வந்து என்ன வரும்? x plus y. இப்போ 15 plus 6 is equal to 21. ஸோ இதை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். இப்போ பேஸ் வந்து 21. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 2 2 4 2 8.
21 into 4 is 84 square units. இதான் வந்து is the area of the given triangle. Option B, 84 square units. Question number 164. The solution of the inequation 7x plus 7 less than or equal to 21 or where x is a natural number. 7x plus 7 less than or equal to 21 எனும் அசமன்பாட்டின் இயல் எண் தீர்வுகள். இப்போ அவங்க கொடுத்திருக்கிறது 7x plus 7 less than or equal to 21. இப்போ இங்க இருக்க plus 7 ரைட் சைடு போகும்போது மைனஸ் ஆகும். அப்ப 7x is less than or equal to 21 minus 7. 7x is less than or equal to 14. இப்போ 7ன்றது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர். இன்இக்வாலிட்டியை பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவ் நம்பரால ரெண்டு சைடும் டிவைட் பண்ணும்போது அந்த இன்இக்வாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ ரெண்டு சைட்லையும் வந்து 7ஆல டிவைட் பண்ண போறோம். இப்போ டிவைட் பண்றப்ப x is less than or equal to 7 2s are 14. அப்ப x is less than or equal to 2. இதே இது இந்த இன்இக்வாலிட்டியில ரெண்டு சைடும் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பரால டிவைட் பண்ணீங்கன்னு வைங்களேன், இன்இக்வாலிட்டி வந்து இப்படி சேஞ்ச் ஆயிரும். இப்போ less than or equal to இருக்குது இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இப்போ x is a natural numberனு கொடுத்துட்டாங்க. நேச்சுரல் நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகும்? 1ல ஸ்டார்ட் ஆகும். இப்போ x is less than or equal to 2ன்றப்ப x ஓட வேல்யூ வந்து 1ன்னு வரலாம், இல்லாட்டி 2ன்னு வரலாம். ஸோ இதான் ரெண்டு சான்சஸ். ஆப்ஷன் A 1 and 2. Question number 165. A and B are two candidates seeking admission to IIT. The probability that A getting selected is 0.5 and the probability that both A and B getting selected is 0.3. Then what is the utmost probability of selection of B? A மற்றும் B ஆகிய இரு விண்ணப்பதாரர்கள் ஐஐடியில் சேர்வதற்காக காத்திருப்பவர்கள். இவர்களில் A தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு 0.5. A மற்றும் B இருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு 0.3 எனில் B ஐ தேர்ந்தெடுப்பதற்கான அதிகபட்ச நிகழ்தகவு என்ன? என்ன கொடுத்துட்டாங்க? Probability that A getting selected is 0.5. அப்ப probability of A வந்து is equal to 0.5. Next, probability that both A and B getting selected is 0.3. அப்ப probability of A intersection B is equal to 0.3. நமக்கிட்ட கேட்டிருக்குது what is the utmost probability of selection of B? Okay, நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? Probability of A union B is equal to probability of A plus probability of B minus probability of A intersection B. இப்போ இங்க மைனஸ்ல இருக்க probability of A intersection B லெஃப்ட் சைடு வரும்போது பிளஸ் ஆகும். அதே மாதிரி இங்க லெஃப்ட் சைடு இருக்க probability of A union B ரைட் சைடு வரும்போது மைனஸ் ஆகும். அப்ப probability of A intersection B is equal to probability of A plus probability of B minus probability of A union B. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுவோம். A intersection B வந்து 0.3 is equal to probability of A வந்து 0.5 plus probability of B ஓட utmost வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் minus probability of A union B. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது probability of B ஓட வேல்யூ தான் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைட் கொண்டு வந்துருவோம். இப்போ 0.3 minus 0.5 plus probability of A union B is equal to probability of B. இப்போ probability of B is equal to probability of A union B. இங்கே 0.3 minus 0.5 is minus 0.2. நமக்கு probability of A union B வந்து என்னன்னு தெரியாது. ஆனால் அதோட அட்மோஸ்ட் வேல்யூ என்னன்றது தெரியும். பொதுவாக ஒரு probability of an event வந்து it will be less than or equal to 1 and greater than or equal to 0. அப்போ அட்மோஸ்ட் வேல்யூ என்னது 1. அப்போ probability of A union B வந்து is less than or equal to 1. இங்கே ஆல்ரெடி ஒரு minus 0.2 இருக்கு. ஸோ probability of B ஓட அட்மோஸ்ட் வேல்யூ தானே நமக்கு தேவை is less than or equal to 1 minus 0.2. Probability of B is less than or equal to 1 minus 0.2 is 0.8. இப்போ probability of B ஓட அட்மோஸ்ட் வேல்யூ வந்து 0.8. Option A. Question number 166. If the square of the longest side of a triangle is equal to the sums of the squares of the other two sides, then the triangle is. ஒரு முக்கோணத்தில் மிகப்பெரிய பக்க அளவின் வர்க்கமானது அதன் மற்ற இரு பக்க அளவுகளின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் எனில் அம்முக்கோணம் ஒரு என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ட்ரையாங்கிளோட லாங்கஸ்ட் சைட் இதான் வந்து இந்த சைட். இதோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். அடுத்த மீதி ரெண்டு சைட்ஸ் வந்து ஒய் இசட்னு எடுத்துக்கும். இந்த ரெண்டு சைட்ஸோட ஸ்கொயர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எப்போ ட்ரூவாக இருக்கும்? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கப்ப.
அப்போ தான் வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். அப்போ லாங்கஸ்ட் சைட் வந்து ஹைபாட்னஸ் சைட், அதோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஸோ அப்போ அந்த ட்ரையாங்கிள் வந்து இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம். ஆப்ஷன் சி. Question number 167. The sum of the element of the 10th row in the Pascal's triangle is. பாஸ்கல் முக்கோணத்தில் 10வது வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை. நமக்கு பாஸ்கல் ட்ரையாங்கிள் என்னன்னு தெரியும்ல. ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் பாஸ்கல் ட்ரையாங்கிள் வந்து இஸ் 1, செகண்ட் ரோ வந்து 1 1, தேர்ட் ரோ வந்து 1, இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணும் இஸ் 2 அகைன் 1. எல்லா ரோஸ் ஆஃப் பாஸ்கல் ட்ரையாங்கிள்லையும் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் நம்பர் வந்து 1ஆக தான் இருக்கும். இப்போ ஃபோர்த் ரோ வந்து 1 3, 2 + 1 3 அண்ட் நெக்ஸ்ட் 1. ஸோ இந்த மாதிரியே அடுத்தடுத்த ரோஸ் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 10th ரோவில் இருக்க நம்பர்ஸோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இப்போ அவங்க 20th ரோ கூட கேட்கலாம். இப்போ நார்மலாக இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சி நம்ம வந்து நம்பர்ஸை வந்து கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ என்னன்னா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் த nth ரோ ஆஃப் பாஸ்கல் ட்ரையாங்கிள் வந்து இஸ் 2n - 1. இப்போ ஃபர்ஸ்ட் 4 ரோஸ்க்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு. ஃபர்ஸ்ட் ரோக்கு 2n - 1 that is equal to 2/0 is equal to 1. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரே ஒரு நம்பர் 1 தான் இருக்குது. ஸோ கரெக்டு. இப்போ செகண்ட் ரோ 2/2 - 1 is equal to 2/1 is equal to 2. இப்போ செகண்ட் ரோவில் ரெண்டு எலமெண்ட்ஸ் 1 1 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது we get 2. தேர்ட் ரோவில் 2/3 - 1 is equal to 2/2 is equal to 4. ஸோ தேர்ட் ரோவில் இருக்க எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணோன்னா 4 வரும். அதே மாதிரி ஃபோர்த் ரோ 2/4 - 1 it is equal to 2/3 it is equal to 8. ஸோ ஃபோர்த் ரோவில் இருக்க எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது 8 வரும். நான் அதையே இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் அந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக ஞாபகம் வரும். இப்போ நம்மகிட்ட கேட்டிருக்கிறது வந்து 10th ரோவில் இருக்க எலமெண்ட்ஸோட அடிஷன். இப்போ 2/10 - 1 it is equal to 2/9. இப்போ 2/9 வந்து எப்படி எழுதிக்கலாம், 2/3 the whole power 3. இப்படி இருக்கும்போது இந்த பவர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 3 × 3 9 வந்துடும். ஸோ 2/3 வந்து என்ன தெரியும் 8. இப்போ 8 cube. 8 × 8 வந்து 64. 64 × 8 வந்து is 512. இப்போ 512 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. Question number 168. The market price of a book is 600 and the shopkeeper offers a discount of 2% on it. Find the selling price of the book. ஒரு புத்தகத்தின் சந்தை மதிப்பு ரூபாய் 600. ஒரு கடைக்காரர் அப்புத்தகத்திற்கு 2% தள்ளுபடி வழங்குகிறார் எனில் அப்புத்தகத்தின் விற்பனை விலை என்ன? புக்கோட பிரைஸ் வந்து 600 ரூபாய், 2% டிஸ்கவுண்ட் தராரு. இப்போ 600 ரூபாயில் 2% என்னன்னு பார்க்கணும், 12 ரூபாய். இப்போ டிஸ்கவுண்ட்ன்றப்ப நம்ம இந்த மைனஸ் பண்ணுவோம். 600 - 12 is 588. இதான் வந்து the selling price of the book after discount. இப்போ ஆப்ஷன் சி. Question number 169. Which of the following is incorrect? பின்வரும் கூற்றில் எது தவறானது? இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க 1 × 4 is 4, 2 × 1 is 2. இங்கே இடையில இருக்க ரிலேஷன் வந்து என்னது இப்படி கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தேன் சைன். அதே மாதிரி இங்கே 1 × 8 is 8, 4 × 1 is 4. ஸோ இங்கே ரிலேஷன் வந்து கிரேட்டர் தேன். ஸோ அது கரெக்ட் தானே. 4 வந்து இஸ் கிரேட்டர் தேன் 2 கரெக்ட், 8 வந்து இஸ் கிரேட்டர் தேன் 4 கரெக்ட். ஸோ இந்த ரிலேஷன் வந்து கரெக்ட் தான். நம்மள்ட்ட எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மீதி இருக்க 3 ஆப்ஷன்ஸ்க்கும் செக் பண்ணி பார்க்கணும். 4 greater than 3 கரெக்ட், 18 greater than 4 இதுவும் கரெக்ட், 100 is less than 99 இது வந்து தப்பு. ஏன்னா 100 வந்து is greater than 99. ஸோ தப்பான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. Question number 170. The product of LCM and HCF of two numbers is 72. If one of the number is 9, what is the other number? இரண்டு எண்களின் மீசீமா மற்றும் மீபோகா ஆகியவற்றின் பெருக்குத்தொகை 72 ஆகும். இவற்றுள் ஓர் எண் 9 எண்ணில் மற்றொரு எண் என்ன? நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? இப்போ ரெண்டு நம்பர்ஸ் ஏ பி கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ப்ராடக்ட் A × B is equal to ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் LCM and HCF. LCM × HCF. இப்போ நமக்கு இதில் ஒரு நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 9 கொடுத்துட்டாங்க. இன்னொரு நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு நம்பர்ஸுக்கான LCM and HCF ஓட ப்ராடக்ட் என்ன சொல்லிட்டாங்க, 72ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ B is equal to 72 divided by 9. 9 8s are 72. அப்போ B is equal to 8. அப்போ அந்த இன்னொரு நம்பர் என்னது is 8. ஆப்ஷன் B.